வணக்கம் நண்பர்களே. நாம் ஒவ்வொரு நாளும் கேரள லாட்டரியில் ரிசல்ட்டு எப்படி இறங்கியிருக்கு அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வரோம். ஏன்னா அப்படி நம்ம கண்டுபிடிச்சா தான் அடுத்த நாள் அவங்க இன்றைக்கி என்ன மெத்தட் வச்சுருந்தாங்க, நாளைக்கு என்ன மெத்தடு வைப்பாங்க அப்படின்ட்டு நம்ம கணிச்சு ரிசல்ட்டு ஒரு டிக்கெட் எடுக்க முடியும். அதனால தான் நம்ம ரிசல்ட் வந்த விதத்தை ஆராய்ச்சி பண்ணுறோம். அதாவது நான் ஏற்கனவே இந்த இதுக்கு நம்ம கணித்த விதன்படி பார்த்தோம்னா 14ஆம் தேதி இங்கிலீஷ் மாதம் 14ஆம் தேதி 30 மலையாளம் மந்த்து தேதி. இது நேற்று நம்ம பார்க்கும்போது 0க்கு பதில் 8 வச்சு கால்குலேட் பண்ணோம். ஏன்னா மந்த்து 8 வச்சு கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் நம்ம. ஆனால் இன்றைக்கி நான் என்னுடைய கணிப்பில் அதை 8 எடுக்கலை, யூஸ் பண்ணலை. ஆனால் இன்றைக்கி அது 8 வச்சு தான் வந்திருக்குது. இப்போ நான் கொடுத்த கணிப்பு என்ன பண்ணியிருந்தேன்னா DABC 4 டிஜிட்டில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தேன், 2 5 வரும்னு சொல்லியிருக்காண்டி 1+4 கூட்டி வச்சுருந்தேன். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணியிருந்தோம், நம்ம இந்த 4ஐயும் 3ஐயும் கூட்டி 7 வச்சுருந்தோம். சரிங்களா? அடுத்து 8 வச்சுருந்தோம். அதாவது இந்த டோட்டல் 1 4 + 3 கூட்டி 8 வச்சுருந்தோம். ஆனால் நேற்று கணிப்பில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு 7 இறங்கும் ஒரு 9 இறங்கும்னு சொல்லியிருந்தோம். அதேபடி ரிசல்ட் இன்றைக்கி 9 வந்திருந்தது. அந்த ரிசல்ட் எப்படி இருந்துச்சு, நம்ம டைரக்ஷன் எடுத்த விதம் கரெக்டு. ஆனால் ரிசல்ட்டு நம்ம ப்ளஸ் பண்ணியிருந்தோம், அவங்க மைனஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு டி போர்டு 1 -4 -1 3 இறக்கிட்டாங்க. அடுத்து ஏ போர்டு 4 + 3 கூட்டி 7 வச்சுட்டாங்க. சரிங்களா? அடுத்து பி போர்டில் அந்த 3ஆம் நம்பரை ஒரு இன்ட்டு வச்சுட்டாங்க. அதாவது பெருக்கல் மல்டிபிள் பண்ணிட்டாங்க, 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டாங்க. சரிங்களா? 6. அடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க இந்த 0க்கு பதில் 8 மந்த்து 8 எடுத்து அதை ஃபஸ்ட்டு டி போர்டோட கூட்டி ப்ளஸ் பண்ணி 9 வச்சுட்டாங்க. அப்போ ரிசல்ட் 37 69 வச்சுட்டாங்க. நம்முடைய கால்குலேஷனில் ஒரு நம்பர் இருந்துச்சு, கொஞ்சம் சைடில் இறங்கிடுச்சு. இப்படி தான் ரிசல்ட்டை கணிக்கணும். இப்படி ரிசல்ட்டை கணிக்க பழகினா தான் நாளைக்கு என்ன ரிசல்ட் வைக்க முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே வர்றவங்க கண்டிப்பாக சுயமாக அவங்களாகவே 4 டிஜிட் நம்பரை வச்சிட முடியும். ஒரு நாள் கண்டிப்பாக வச்சிட முடியும். அந்த எண்ணத்தில் தான் அந்த சேனல் உருவாக்கப்பட்டது. மற்றபடி நமக்கு விஐபி நம்பர் எதுவுமே தெரியாது. ஒன்லி டேட் வச்சு கணிக்க பழகி கொண்டிருக்கின்றோம் என்பதை மட்டும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நாம் கண்டிப்பாக 4 டிஜிட் நம்பரு வைப்பது உறுதி. நன்றி, வணக்கம்.